இன்றைக்கு இந்த இயக்கம் பிளவுற்று கிடக்கும் நிலையில் ஒற்றுமைக்காக கடுமையான ஒரு போராட்டத்தை கடந்த 4 வருடங்களாக 22 தொடங்கி 3.5 வருடங்கள் போராடி இருக்கிறோம். இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபட்டால் எதிர்காலம் என்கின்ற ஒரு நல்ல முயற்சிக்காக எழுதினோம், பேசினோம். ஆனால் அவையெல்லாம் விரலுக்கு இறைத்த நீர் போல விரயமாகி கொண்டிருக்கிறது, வீணாக போய் கொண்டிருக்கிறது. தலைவர்களுடைய சுயநலம், பிடிவாதம், இந்த இயக்கம் அழிந்தாலும் பரவாயில்லை, நான் என்னை தற்காத்துக் கொண்டால் போதும் என்கின்ற நிலை. நான் அழிந்தாலும் பரவாயில்லை, இந்த இயக்கம் கரை சேர்க்கப்பட வேண்டும். எனக்கு உச்ச பதவிகளை கொடுத்த கட்சி அடுத்த நிலையிலே உழைத்துக் கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கும் எதிர்கால சந்ததிக்கும் வாய்ப்பை தருவதற்கு நான் வழிவிட வேண்டும், அவர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு திறந்த மனது யாருக்கும் இல்லை. என்ன ஆனாலும் சரி, என் பிடியை நான் விட்டுவிட மாட்டேன் என்கின்ற இந்த பிடிவாதத்தில் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலமாகிக் கொண்டிருக்கிறது. அழகான மாளிகை என்று சொன்னாலும் பராமரிக்கப்படாமல் போனால் அது பாலடைந்த பங்களாவாக மாறிவிடும். இப்பொழுது அதிமுகவினுடைய நிலை அதுதான், பாலடைந்த பங்களா. ஏறத்தாழ தொடர் தோல்விகள், 10க்கும் மேற்பட்ட தோல்விகள்,